வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 4வது முறையாக ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்பு. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்ற ஹேமந்த் சோரனுக்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. இலங்கையில் கனமழை வெள்ள பாதிப்பிற்கு 12 பேர் உயிரிழப்பு. விஸ்வகர்மா திட்டத்தில் அரசியல் விளையாட்டு வேண்டாம், திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தல். நாம் தமிழர் சீமான் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் என்பதால் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 4வது முறையாக ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றார். ஜார்க்கண்டில் உள்ள 81 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக கடந்த 20 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்களையும், காங்கிரஸ் 16 இடங்களையும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 4 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்ததை அடுத்து ஆளுநர் சந்தோஷ் காங்வாரை சந்தித்த ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநரின் ஒப்புதலை அடுத்து ஜார்க்கண்டில் 4வது முறையாக ஆட்சி அமைக்கும் சோரன் இன்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்குவார் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்ற ஹேமந்த் சோரனுக்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். ஜார்க்கண்டில் உள்ள 81 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக கடந்த 20 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்தது. இதையடுத்து ஆளுநர் சந்தோஷ் காங்வாரை சந்தித்த ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பிறகு ஆளுநரின் ஒப்புதலை தொடர்ந்து ஜார்க்கண்டில் 4வது முறையாக இன்று முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றார். இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஹேமந்த் சோரனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இலங்கையில் கனமழை வெள்ள பாதிப்பிற்கு இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இது நாளை காலைக்குள் புயலாக உருவெடுக்க உள்ளது. இந்த புயலுக்கு ஃபெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தொடர் கனமழையால் அந்நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்நாட்டின் கிழக்கு கடலோர பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. நாட்டின் கனமழை வெள்ள பாதிப்பிற்கு இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்களில் 8 பேர் அம்பாறை கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மேலும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் பாதுகாப்பான இடங்களிலும் நிவாரண முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இராணுவத்தினரை அனுப்ப அதிபர் திசநாயக்கா உத்தரவிட்டுள்ளார். விஸ்வகர்மா திட்டத்தில் அரசியல் விளையாட்டு வேண்டாம் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் ஜாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்றும், எனவே தற்போதைய வடிவில் அதனை செயல்படுத்த முடியாது என்றும், சமூக நீதி அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் விரிவான திட்டம் ஒன்றை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என்றும் மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதின் ராம் மஞ்சித்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் சமத்துவத்தை, சமூக நீதியை புதைத்துவிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை ஜாதி பெயரை சொல்லி மறுப்பது தமிழ்நாடு கைவினை கலைஞர்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை மறுக்கும் செயல் என்றும், எனவே இதில் அரசியல் விளையாட்டுகளை தவிர்த்துவிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் சீமான் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியின் போராட்டம் நடத்தினர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். இதையடுத்து இரு சமூகத்தினர் இடையே மோதலை உருவாக்கும் வகையிலும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் பேசியதாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சுப்பிரமணியம், ஜோதிராமன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜ்குமார் இந்த வழக்கில் 13 சாட்சியங்களிடம் விசாரணை முடிந்துள்ளது, ஆகவே வழக்கை ரத்து செய்யக்கூடாது என வாதிட்டார். அதன் பின்னர் சீமான் தரப்பில் ஆஜரான சங்கர் சாட்சிகள் விசாரணை தொடங்கிவிட்டதால் நாங்கள் தொடர்ந்து இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சீமான் மீதான வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 30ஆம் தேதி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்பதால் நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று முற்பகல் புயலாக மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் நகரும் வேகம் குறைந்துள்ளதால் புயலாக உருவாகுவதில் தாமதம் ஆனது. மழையின் தாக்கமும் குறைந்துள்ளது. இந்த சூழலில் வங்கக்கடலில் உருவான தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக நகராமல் அதே இடத்தில் நீடித்து வந்தது. இந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் 30ஆம் தேதி காரைக்கால், மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று காங்கிரசின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அமைப்பின் தேசிய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாக்குப்பத்தில் தனியார் மண்டபத்தில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அமைப்பின் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு அமைப்பின் புதுவை மாநில தலைவர் அமுதரசன் தலைமை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தராமன், பாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். கருத்தரங்கில் தேசிய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் பேசினார். அப்போது மக்களவை, சட்டப்பேரவை போன்று உள்ளாட்சி அமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதன் அடிப்படையில்தான் பாமர மக்களுக்கு அரசு பதவியை பெற முடியும் என மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை செயல்படுத்தினார் என்றும், ஆனால் தற்போது புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை என்றும், தேர்தல் நடத்தப்படாமல் மத்திய அரசிடம் இருந்து உள்ளாட்சிகள் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக நிதியை பெற முடியும் என்றும், எனவே புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் தேசிய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் தெரிவித்துள்ளார். கருத்தரங்கில் ராகுல் காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் சேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் அம்மா உணவகங்களுக்கு தேவையான பொருட்களை TUCS மூலம் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 50 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் மாதாந்திர மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகராட்சி பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிக்கு அனுமதி வழங்குதல், கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தை இணைக்கும் இரும்பு நடைபாதை மேம்பாலம் அமைக்க அனுமதி வழங்குதல், புதிதாக 3 தெருநாய் கருத்தடை மையம் அமைக்க அனுமதி வழங்குதல், மாதவரம் பகுதிக்குட்பட்ட குமாரப்பா முதன்மை சாலைக்கு கலைஞர் கருணாநிதி சாலை என பெயர் மாற்றம் செய்தல், அம்மா உணவகங்களுக்கு தேவையான பொருட்களை TUCS மூலம் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்குதல், கிழக்கு கடற்கரை 6 வழி சாலை விரிவாக்க பணிக்காக சுமார் 5 ஏக்கர் நிலத்தை நெடுஞ்சாலைத்துறைக்கு வழங்குதல் உள்ளிட்ட 50 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கும்மிடிப்பூண்டியில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற 13 வயது பள்ளி சிறுவன் தரை கிணற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புது கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த பூபாலனின் மகன் டெண்டுல்கர் என்ற மாணவன் அங்குள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளி, கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவதற்காக சிறுவன் வெளியே சென்றார். நீண்ட நேரம் ஆகியும் மகன் வீட்டிற்கு வராததால் பெற்றோர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.
புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிறுவன் தமது நண்பர்களுடன் சேர்ந்து அருகே உள்ள தரை கிணற்றில் குளித்தபோது நீச்சல் தெரியாததால் கிணற்றில் மூழ்கியது தெரியவந்தது. இதையடுத்து சிப்காட் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் மூழ்கிய சிறுவனை சடலமாக மீட்டனர். அதன் பின்னர் காவல்துறையினர் சிறுவன் டெண்டுல்கர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பள்ளி மாணவன் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெய்து வரும் மழையில் பயிர்களை விவசாயிகள் இழந்துள்ள நிலையில் திமுக அரசு பிறந்த நாளை கொண்டாடுவதில் மும்முரமாக இருந்து வருகிறது என்று மன்னார்குடியில் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பல்வேறு விழாக்களில் கலந்து கொண்ட சின்னம்மா சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கான எந்தவித பணியையும் இதுவரை செய்யவில்லை எனவும், இன்னும் ஓராண்டுதான் ஆட்சி உள்ளது எனவும், ஒரு வார காலமாக பெய்து வரும் மழையில் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 50,000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதேபோன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 50,000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது என்றும், தஞ்சை மாவட்டத்தில் மொத்தம் சாகுபடி பரப்பளவில் 70,000 ஏக்கரில் 15,000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது என்றும், ஆனால் இது சம்பந்தமாக திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் மழையில் பயிர்கள் விவசாயிகள் இழந்துள்ள நிலையில் திமுக அரசு பிறந்த நாளை கொண்டாடுவதில் மும்முரமாக இருந்து வருகிறது என்று சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 70,000 ஏக்கர் நிலம், அதுல ஒரு 15,000 ஏக்கர் தண்ணிக்குள்ள கிடக்கு. விவசாயிகளுக்கு என்ன பதில் இந்த அரசாங்கம் சொல்லுது? அவங்களுக்கு இன்சூரன்ஸ் முறைன்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லா விவசாயிக்கும் தெரியாது. எல்லாரும் கிராமப்புறங்கள்ல உள்ளவங்க எல்லாருக்கும் அதை குறிப்பிட்ட காலம் எந்த டயத்துல கட்டணும் அப்படிங்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு. அதனால எந்த இழப்பீடும் கிடைக்கல அவங்களுக்கு. அரசாங்கம் என்ன பண்ணணும்? அவங்க முன்னின்னு அதை செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விளம்பரம் மூலியமா அழகா நம்ம விவசாயிகளுக்கு தெரியறதுக்கு செய்ய வேண்டியவங்க போய் ஆய்வுன்ட்டு போறது, அங்க ஒரு போட்டோ எடுக்கிறது, அதை வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் மிரட்டி அதுல போடுங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. மக்களுக்கான அரசாங்கமா இது சுத்தமா இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளாத காவலர்கள் மீது புகார் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 2ஆம் நிலை காவலர்கள், சிறை காவலர்கள், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3,359 நபர்களில் 1000 நபர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 2ஆம் நிலை காவலர்கள், சிறைத்துறை காவலர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் 39 நபர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மாவட்ட காவல் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் பொது இடங்களில் 4000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், பள்ளி வளாகம் அருகே போதைப் பொருட்கள் விற்பதை தடுக்கும் வகையில் தினம்தோறும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் சீனிவாச பெருமாள் தெரிவித்தார். புகார் கொடுக்க வரவங்க காவலர்கள் சரியான பதில் கொடுக்கறதில்ல, தரக்குறைவா பேசுறாங்க அப்படின்னு இல்லையே. அப்படி ஏதாவது இருந்தா என்னுடைய நாலேஜ் கொண்டு வாங்க. எந்த காவலர்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுல இருந்து எல்லா காவலர்களுமே கனிவா தான் பேசுறாங்க. நான் பல முறை மைக்லயும் நான் பேசியிருப்பேன், டெய்லி கேட்டிருப்பீங்க. நான் மைக்லயுமே டெய்லி நைட்டு ரிவ்யூ பண்ணும்போது எதிர்த்து நான் சொல்றேன், காவலர்களுக்கு கனிவு, ஆனரபிள் சிஎம் சார் சொன்ன மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப கனிவா தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பப்ளிக் யார் வந்தாலுமே உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்றத கனிவா தான் கேட்கறாங்க. ஏதாவது பர்டிகுலரா ஒரு காவலர் பண்றாருன்னா நீங்க சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு பொன்னேரி பகுதியில் இருக்கிறது இன்னும் ஆவடி ஆணையத்தோட தேவை. அங்க ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால அங்க இது போல விற்பனை நேரம் தவறிய நேரத்துல பொன்னேரியிலையா? அது எப்படி தடுக்கப்படும்? ஸ்ட்ரென்த் எப்படி போடுங்க? இல்ல, அது பொன்னேரி இப்போ ஆவடி கமிஷனர் சாரோட கண்ட்ரோல் இருக்குது. அந்த பொன்னேரியோட பிடபிள்யூ மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கு.
ஸோ அது அந்த அங்க ஆவடியில போய் சேர்றதுக்குள்ள எல்லா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் நான் இதை ஃபாலோ பண்ணேன். சார் சைபர் கிரைம் ஒரு பெரிய சவாலா இருக்குன்னு முதல்ல சொல்றாரு. இங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? சைபர் கிரைம்ல ஒரு டெடிகேட்டட் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு பிளஸ் அவர்கிட்ட ஒரு டீம் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், பெட்டிஷன்ஸ் போட்டு விசாரிப்பாங்க. இப்போ நம்ம இதுல பெட்டிஷன்ஸ் விசாரிச்சு சிஎஸ்ஆர் கொடுக்குறோம், வழக்குகளும் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டா ஒரு 10 வழக்குகள் வந்து நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைல் பண்ணிருக்கோம். அது வந்து இப்போ கோர்ட்டுக்கும் டேக்கன் அண்ட் ஃபைல் ஆயிடுச்சு, விசாரணையில் இருக்குது. இப்போ எல்லா வழக்குகளுமே துரிதமா நம்ம குற்ற இறுதி அறிக்கையை பதிவு பண்ணிருக்கோம். கள்ள சந்தையில மதுபானங்கள் அதிகமாக விற்கப்படுதா தகவல் வருதா? நீங்க எப்படி சொல்றீங்க? ஐயப்பசாமி பற்றி அவதூறாக பாடி சமூக வலைதளங்களில் பரவச் செய்த சினிமா பின்னணி பாடகி இசைவாணி மற்றும் இயக்குனர் ரஞ்சித் மீது பவானி காவல் நிலையத்தில் இந்து முன்னணியினர் புகார் அளித்துள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடந்த இசை கச்சேரி நிகழ்ச்சி ஒன்றில் பின்னணி பாடகி இசைவாணி மற்றும் இயக்குனர் ரஞ்சித் குழுவினர் ஐயப்ப சுவாமியை இழிவுபடுத்தும் விதமாகவும் பக்தர்கள் மனம் புண்படும்படியும் இந்துக்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் மிகவும் கீழ்த்தரமான சொற்களால் மேடை நிகழ்ச்சியில் பாடியிருந்தனர். இந்த வீடியோ காட்சிகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருவதால் இந்து முன்னணியின் பாஜக உள்ளிட்ட அமைப்பினர் இந்து மக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் இடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஐயப்பசாமி பற்றி அவதூறாக பாடி சமூக வலைதளங்களில் பரவச் செய்த சினிமா பின்னணி பாடகி இசைவாணி மற்றும் இயக்குனர் ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பவானி காவல் நிலையத்தில் இந்து முன்னணியினர் புகார் அளித்துள்ளனர். கீழ்பெண்ணாத்தூர் பகுதிக்கு உட்பட்ட ராஜாதோப்பு பகுதியில் அன்னபூரணி அரசு ஆசிரமத்தில் அன்னபூரணி அரசு மற்றும் ரோஹித் ஆகியோரது திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த கீழ்பெண்ணாத்தூர் பகுதிக்கு உட்பட்ட ராஜாதோப்பு பகுதியில் காலையில் அன்னபூரணி அரசு ஆசிரமத்தில் அன்னபூரணி அரசு மற்றும் ரோஹித் ஆகியோரது திருமணம் நடைபெற்றது. முன்னதாக வேத மந்திரங்கள் முழங்க ஹோம பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் மாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பக்தர்களிடம் ஆசி பெற்று தங்கத்தாலியை பக்தர்கள் எடுத்துக் கொடுக்க அன்னபூரணிக்கு ரோஹித் அணிவித்து திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. திருமணத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது. தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்துருக்கிறேன், நல்லபடியாக இருக்கேன். நான் இந்த கல்யாணத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்து எனக்கு மிக மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஜாவனத்துலேருந்து வரோம். அம்மாவோட திருமண வைபவங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தை கூட நாங்கள் பார்த்ததில்ல. எங்கள் அம்மாவோட படைச்ச தாயோட கல்யாண திருமணத்தை பார்க்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அம்மாவுக்கு நன்றி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். நாங்கள் அம்மா 3 வருஷமாக எனக்கு தெரியும். அவங்க வந்துட்டு எனக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு உயிர் போகிற நிலமையில இருந்தப்போ பாதுகாத்து எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு நான் ஒரு இதாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அம்மாவோட அருள் தான் எங்கள் வீட்டுக்கார் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே. எல்லாமே அவங்க தான். இப்போ நான் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கேன்னா அது அம்மாவோட அருள் தான். இல்லைன்னா அவங்க பிழைக்க மாட்டேன் சொன்னாங்க டாக்டர்ஸு. ஆனால் கடைசியாக வந்து எல்லாமே அம்மா கையால் அம்மாவோட இதில் தான் எனக்கு காப்பாற்றப்பட்டது. அதனால எனக்கு அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் அம்மாவோட கல்யாணத்துக்கு வந்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களா நாங்கள் அம்மாவோட கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அடிக்கல் நாட்டி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் 5,54,00,000 மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டிடம் கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழா மற்றும் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் 40,64,000 மதிப்பீட்டில் 16 ஊராட்சிகளுக்கு தூய்மை காவலர்கள் எளிமையாக குப்பைகளை சேகரிக்க மின்கல வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜையிட்டு அடிக்கல் நாட்டி வைத்து பணியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் தூய்மை காவலர்கள் எளிதாக குப்பைகளை சேகரிக்க 16 ஊராட்சிகளுக்கு மின்கல வண்டிகளின் சாவிகளை அமைச்சர் ஆர் காந்தி தூய்மை பணியாளர்களிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேவக்கோட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து 121 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துச் சென்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அடுத்த ராம்நகர் பகுதியில் தில்லை நகரில் ஆசிரியர் சஞ்சீவி ஞானசேகரன் என்பவர் தனது மனைவி ஜெயராணி மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து 121 சவரன் தங்க நகைகளையும் வெள்ளி பொருட்களையும் திருடிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தேவக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் ஆசிரியர் சஞ்சீவி ஞானசேகரன் புகார் அளித்தார்.
புகாரின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இதையடுத்து வாழவந்தான் கோட்டையை சேர்ந்த நாகராஜ், அழகுராஜா ஆகிய 2 குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 90 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஒரு 10 சப் இன்ஸ்பெக்டர் கொண்டு சுமார் ஒரு 45 பேர் நபர்கள் கொண்டு ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது. அந்த சம்பவ இடத்துலேருந்து டவுனை சுற்றி உள்ள கேமராக்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து அவங்க எங்கே ஆரம்பித்தாங்க, எங்கே போயிருக்காங்கிறத நாங்கள் ஆய்வு செய்து சுமார் 75 இடங்களில் சிசிடிவி கேமரா சேகரித்தோம். அவங்க வந்த வழி, போன வழி எல்லாமே சேகரித்து சுமார் 120 கிலோமீட்டர் தூரம் அவங்க வந்த பாதையை நாங்கள் கரெக்டாக கண்காணித்து போய் திருச்சி பக்கத்தில் துவாக்குடிங்கிற ஏரியாவில் பதுக்கியிருந்த 2 கொள்ளையர்களை கைது செய்தோம். அங்கே கிடைச்ச தகவலின் பேரில் அங்கே லோக்கல் போலீஸு உதவியோட அவங்களும் ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன தான் இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே முகமூடி போட்டிருந்தாங்க, க்ளவுஸ் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ரெயின்கோட் போட்டிருந்தாங்க. ரெயின்கோட் போட்டுக்கிட்டு க்ளவுஸ் போட்டு எல்லாமே முகமூடி போட்டு கிளாஸ் போட்டு ஃபேஸ் எதுவுமே தெரியல. அப்படி இருந்தும் இந்த ஐடென்டிட்டியை வச்சு எங்களுடைய தனிப்படையினரும் தீவிர முயற்சினால் அந்த 2 கொள்ளையரையும் 5 நாளில் கண்டுபிடிச்சி சுமார் 120 பவுனில் நகைகள் அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நேற்று இரவு 2 கைது செய்திருக்கோம். கைது செய்து நகைகள் மீட்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த மகளுடைய கல்யாணத்துக்காக செஞ்சு வச்ச நகை, அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்க. 2 பொண்ணு, 1 கல்யாணம் ஆகிட்டு 2வது மகளுக்காக செஞ்சு வச்ச நகைகள் அது. அவங்க ரொம்ப ஒரு மனவேதனைக்குள்ளாயிட்டாங்க அந்த குடும்பம். எங்களுடைய எஸ்பியினுடைய தலைமையில் மதுரையில் 2 யாசகர்களுக்கு ஏற்பட்ட மோதலில் இளைஞரின் தலையில் யாசகர் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகர் பகுதியான நேதாஜி சாலையில் அமைந்துள்ள முருகன் கோவில் அருகே உள்ள ஜூஸ் கடை முன்பு அடையாளம் தெரியாத ஒரு நபர் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது குறித்து திடீர் நகர் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். மேலும் அருகில் உள்ள கடைகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது 2 யாசகர்கள் ஒருவருக்கு ஒருவர் போதையில் தகராறில் ஈடுபட்டதும், ஆத்திரத்தில் அருகில் உள்ள கல்லை தலையில் போட்டு கொலை செய்ததும், கொலை செய்த நபர் மதுரை பெருங்குடி பகுதியை சேர்ந்த மாயக்கண்ணன் என்பதும், மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதனை சுற்றி உள்ள சுற்றுலா தலங்களில் வீதிகளில் யாசகம் பெற்று பிழைப்பு நடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து உயிரிழந்த நபரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததுடன் கொலை குற்றவாளி மாயக்கண்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருநின்றவூர் பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் யூகோ வங்கி இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து வணிகர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த திருநின்றவூர் பாக்கம் கிராமத்தில் கடந்த 11 ஆண்டுகளாக இயங்கி வந்த யூகோ வங்கியை திருநின்றவூர் பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் வணிகர் சங்க கௌரவ தலைவருமான திருமஞ்சு அருள்தாஸ் தலைமையில் பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினர் அனைத்து வணிக கடைகளையும் அழைத்து ஊர் பொதுமக்களுடன் இணைந்து பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள யூகோ வங்கி வாசலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வங்கி மேலாளரிடம் யூகோ வங்கியை இடமாற்றம் செய்யக்கூடாது என மனு அளித்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டை அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் பணியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டையில் பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ள ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கீழ் உள்ளது. சமீபத்தில் கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் கும்பாபிஷேக நிதியின் வரவு செலவு கணக்குகளை கோவிலின் எதிரில் உள்ள ஒரு அறையில் கோவில் கமிட்டி சரிபார்த்து வந்தது. இந்த நிலையில் பல முறைகேடுகள் நடப்பதை கண்டறிந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவில் செயல்பாட்டில் கமிட்டி தலையிடுவதை தடுத்தனர். இதையடுத்து இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் கவிதா தலைமையில் செயல் அலுவலர் சதீஷ்குமார் மற்றும் கணக்கர் ரங்கராஜ் உள்ளிட்டோர் கமிட்டியின் அலுவலகத்தில் பூட்டை உடைத்து இந்து சமய அறநிலையத்துறையின் அலுவலகமாக பயன்படுத்த திட்டமிட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த ராஜரத்னம் அவர்கள் மகன் சரண் சந்தோஷ் ஆகிய மூவரும் சேர்ந்து ரங்கநாத பெருமாள் கோவில் செயல் அலுவலர் மற்றும் கணக்கரை தகாத வார்த்தையால் திட்டியும் கீழே தள்ளியும் தாக்கினர். இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யாததை கண்டித்து தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள், தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அமைச்சு பணியாளர்கள் சங்கத்தினர் மற்றும் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெருமாள் கோவில் செயல் அலுவலர் மற்றும் கணக்கரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். காட்டுமன்னார் கோவிலில் பெய்த மழையில் வீட்டை இழந்தவர்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு கோட்டைமேடு பகுதியில் வசித்து வரும் ஜான் கென்னடி என்பவரது வீட்டின் சுவர் சமீபத்தில் பெய்த மழையில் இடிந்து விழுந்தது. இந்த நிலையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படி கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் MRK கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் பேரூராட்சி மன்ற தலைவரும் திமுக நகர செயலாளரும் ஆகிய கணேசமூர்த்தி மழையினால் வீட்டை இழந்த ஜான் கென்னடி குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அரிசி, துணிமணிகள், ரொக்கம் உள்ளிட்டவைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜேஸ்வரி மணிமாறன், உறுப்பினர்கள் உஷா சுப்பிரமணியன், கிருஷ்ணன், சொர்ணம், அறிவழகன், இளவரசன், நூர்ஜகான் ஜகீர், கட்சி நிர்வாகிகள் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அரிட்டாப்பட்டி, வல்லாலப்பட்டி, மாங்குளம், புலிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாகவும் அதற்கு வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனம் டெண்டர் கோரி உள்ளதாகவும் வந்த தகவலை தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் பல்வேறு விதமான ஆலோசனை கூட்டங்களையும் எதிர்ப்புகளையும் பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் வல்லாலப்பட்டி பேரூராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்றிணைந்து மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எதிராக கடைகளை அழைத்துவிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்று பகுதியிலே 5000 ஏக்கரிலே அமையவிருக்கிற வேதாந்தா டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி அறிவிப்பு வெளியிட்டு ஏலத்திற்கு வேதாந்தா எடுத்திருக்கிறது. அதற்கு மாநில அரசிடமிருந்து 15 துறைகளிடம் தடையில்லா சான்று வாங்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 15 துறையிலிருந்தும் மாநில அரசு தடையில்லா சான்று கொடுக்காது என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள். நாங்களும் நம்புகிறோம். இந்த தமிழ்நாடு அரசு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாவட்டி பகுதியையும் சேர்த்து இந்த தடையில்லா சான்று வழங்கி இந்த பகுதியை அழுத்தி விடுவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்துவிடக்கூடாது. மேற்கு வங்கம் ஆகிய எல்லா சத்தீஸ்கர் எல்லா இடங்களையும் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல கனிம வள சூறையாடல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப செவ்வனே சிறப்பா நடத்திட்டு, அது போக இருக்கிறதுல அதோட கிரைம் ஹிஸ்டரியிலே வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல நடந்த மிகப்பெரிய லாவை பயங்கரமா வயலேட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிறுவனத்தை இங்க மேலூர் பகுதி மக்கள்கிட்ட 5000 ஏக்கர் குறிப்பா வந்து அது ஒன்றும் இந்த நிலம் கிடையாது. விவசாயம் செய்து அன்றாடம் வந்து அதன் மூலமா பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிற மக்களுடைய விவசாய நிலங்களை 5000 ஏக்கர் சொல்லப்படுது. ஆனா இயல்புல 5000 ஏக்கர் கிடையாது. 50000 ஏக்கருக்கு மேல காலி பண்றது அவங்களுடைய திட்டமாவும் இருக்குது. இது வந்து தொடரவே கூடாது. இந்த மோடி அரசு வந்துட்டு இப்படியான திட்டங்களை வந்துட்டு மக்கள். சங்கரன் கோவில் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாமை தென்காசி மாவட்ட ஆட்சியர் AK கமல்கிஷோர் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த 4 நாட்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் நாள்தோறும் பகுதி வாரியாக நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாமை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்களையும் வழங்கினார். அப்போது அவரிடம் பெண்மணி ஒருவர் தனது குழந்தைக்கு மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை உள்ளது எனவும், ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிவாரண உதவித்தொகை பெற முடியவில்லை என கூறியதை அடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் திமுக அரசின் அட்டூழியத்தால் தான் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசிய தலைவர் டாக்டர் சுரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செயல்படும் பத்திரிகையாளர் மன்றத்தில் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட தேசிய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் கட்சியின் சார்பில் பாதிக்கப்பட்ட முன்னாள் அதிகாரி குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் டாக்டர் சுரேஷ் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுமுறையில் வந்த ராணுவ வீரர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் நிலத்தகராறு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றபோது அங்கிருந்த காவல்துறையை சேர்ந்த இருவர் ராணுவ வீரரை தடுத்து நிறுத்தினர் என்றும், ராணுவ வீரர் சீருடை மீது கை வைத்து சீருடையை அவமானப்படுத்தும் விதமாக குண்டு கட்டாக தூக்கிச் சென்றனர் எனவும், தமிழ்நாட்டில் காவல்துறையின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றும்,
பாதுகாப்பு யாருக்கு தருகிறார்கள் என்றால் கருணாநிதியின் குடும்பத்திற்கும் குடும்ப வாரிசுதாரர்களுக்கும் மட்டும்தான் காவல்துறை பாதுகாப்பு தருவதாக நான் கருதுகிறேன் என்றும், தமிழ்நாட்டில் திமுக அரசின் அட்டூழியத்தால் தான் இராணுவத்தினர் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம் என்றும் தேசிய தலைவர் டாக்டர் சுரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். எப்படி ஒரு போலீஸ் மிலிட்டரிக்கார மேல எப்படி கை வைக்கலாம், அவங்க சட்டம் மேல எப்படி கை வைக்கலாம், இராணுவர் சொல்ற என் சட்டம் மேல கை வைத்து யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. ஒரு இராணுவ அதிகாரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு, இதை கனிவுடன் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த கடிதங்கள்லாம் இங்கே இருக்குது, அவங்க எல்லாரும் கடிதம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. இன்றைய காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு நபர் கொடுக்கல் வாங்கல் ஒரு புகார் கொடுக்குறாரு, அந்த புகாரை இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை, குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. நீதிபதி அவர்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து அதை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. 3 மாத காலம் ஆச்சு, இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை ஒரு இன்ஸ்பெக்டர். அப்போது இந்த கேஸில், அரியலூர் கேஸில் மதிப்பிற்குரிய தலைமை டிஜிபி அவர்களையும் நேரில் சந்தித்திருக்கிறார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்திருக்கிறார், மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். அனைவருமே பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இதன் உண்மைத்தன்மையை கண்டறிந்து முதல் தகவல் அறிக்கை. சேலம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான நேர்முகத் தேர்வு தொடங்கியது. சேலம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்க பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் 152 விற்பனையாளர் 10 கட்டுனர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப முடிவு செய்யப்பட்டு விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கப்பட்டது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் 15,729 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களின் விற்பனையாளர்கள் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு தொடங்கியது. விற்பனையாளர்களுக்கு இன்று முதல் டிசம்பர் 7ஆம் தேதி வரை நேர்முகத் தேர்வு நடைபெறவுள்ளது. மேலும் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை கட்டுனர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு நடைபெறவுள்ளது. சேலம் அழகாபுரம் பகுதியில் உள்ள சேலம் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியின் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நேர்முகத் தேர்வில் 1500 பேர் பங்கேற்றனர். விண்ணப்பதாரர்களின் சான்றிதழ்களை அலுவலர்கள் சரிபார்த்து நேர்காணல் செய்தனர். பாடியநல்லூரில் மழைநீர் கால்வாய் பணிகளை சோழவரம் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் கருணாகரன் ஆய்வு செய்து பணிகளை நிறைவு செய்ய துரிதப்படுத்தினார். மாதவரம் தொகுதி சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பாடியநல்லூரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட சர்வீஸ் சாலையில் மழைநீர் கால்வாய் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெங்கல் புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவருமான கருணாகரன் நேரில் சென்று கால்வாய் பணிகளை பார்வையிட்டு விரைவில் பணிகளை நிறைவு செய்ய துரிதப்படுத்தினார். ஆய்வின் போது சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முகமது அலி, கலை இயக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் பரசுராமன், விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஞானம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடலூர் தோணித்துறை கிராமத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களின் படகு கவிழ்ந்த நிலையில் நடுக்கடலில் சிக்கிய 6 மீனவர்களை கடற்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டனர். கடலூர் மாவட்டம் தைத்தால் தோணித்துறை கிராமத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் மீன்வளத்துறை சார்பில் விடுத்த எச்சரிக்கையை மீறி 2 இயந்திர படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்ததில் மணிகண்ணன், தமிழ், சாமிதுரை, மணிமாறன், தினேஷ், சர்க்குணம் ஆகிய 6 மீனவர்கள் கப்பல் இறக்கு தளத்தில் ஏறி உயிர் தப்பினர். மேலும் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதாலும் அது குறைந்த பின்னரே அவர்களை கரை திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மீனவர்கள் உள்ள இடத்தில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் 2 நாட்கள் அவர்களை மீட்பதில் சிக்கல் நீடித்து வந்தது. இந்த நிலையில் கடற்படையின் ஹெலிகாப்டர் மூலமாக ஒவ்வொருவராக மீட்கப்பட்டனர். பின்னர் கரை திரும்பிய 6 மீனவர்களும் அரசு மற்றும் மீன்வளத்துறை எச்சரிக்கையை உதாசீனப்படுத்த மாட்டோம் என்றும் எச்சரிக்கையை மீறி கடலுக்குள் செல்ல மாட்டோம் என உறுதியளித்தனர். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை சிறிய தொகுப்பாக காணலாம். சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரத்தையும் பரிசு பொருட்களையும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் குழந்தைகளின் பெற்றோர்களிடம் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று பிறந்த 16 ஆண் குழந்தைகள், 21 பெண் குழந்தைகள் என 37 குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். எங்களின் இளம் தலைவருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை எழும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் 1 மாத காலம் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு நவம்பர் 10 முதல் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் எனது ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம்.
அண்ணனுடைய பிறந்தநாள் விழாவை ஏழை எளியோருக்கு பயனுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டதின் அடிப்படையில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது, இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது, மாணவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என பல்வேறு. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் தலைமையில் 16 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் தாய் சேய் பரிசு பெட்டகத்தை வழங்கினார். இதில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் தங்க மோதிரம் அணிவித்தார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் ராட்டனக்கிணறு சாலையில் நடுவே பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்படும் பேனர்களால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் உள்ளதால் சாலையோரம் பேனர் வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 4வது முறையாக ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்பு. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்ற ஹேமந்த் சோரனுக்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. இலங்கையில் கனமழை வெள்ள பாதிப்பிற்கு 12 பேர் உயிரிழப்பு. விஸ்வகர்மா திட்டத்தில் அரசியல் விளையாட்டு வேண்டாம், திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தல். நாம் தமிழர் சீமான் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் என்பதால் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.